ஒரு நாள்ல முக்காவாசி நேரம் இந்த கிச்சன் ரூம்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். எனக்கு மட்டும் இல்ல, எல்லா பெண்களுக்குமே அதே நிலைமை தான். அப்படி இருக்கிற கிச்சன் ரூமை நம்ம நீட்டா வைக்கணும்ல. இந்த பாத்திரம் வளர்க்குற கூடையில பாத்திரத்தை எடுத்து நம்ம விலைக்கு போட்டு வச்சோம்னா எந்த பொருள் எங்க இருக்குதுன்னே தெரியல. அதுவும் அவசரத்துக்கு எடுக்கவே முடியல. ரொம்ப நாளா அந்த ஸ்டாண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனா இந்த ஸ்டாண்டு நம்ம வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு போல ஆகுது. இப்பதான் ஒரு வழி பிறந்திருக்கு. இதோட பிரைஸ் என்னன்னு எனக்கு தெரியல. அப்பா தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. வேணா அவர்கிட்ட என்ன ரேட்டுன்னு நான் கேட்டுட்டு சொல்றேன். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய் பிரைஸ் போட்டிருந்துச்சு. 1 மாசத்துக்கு அப்புறம் ஒரு வழி பிறந்து கரெக்டா வந்து மார்க் பண்ணி இந்த ஸ்டாண்ட் அடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை தூக்கி அங்க வைக்கிறது, அந்த பாத்திரத்தை தூக்கி இங்க வைக்கிறதுன்னு மாத்தி மாத்தி டெக்கரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கிச்சன் ரூமே ஒரு வழியாகி நல்லா நீட்டா வந்துச்சுங்க. எல்லாரும் யூடியூப்ல மாடல் கிச்சன்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் ஆசையா இருக்கு. ஆனா இப்ப இல்ல அப்படின்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஆசையை நம்ம நிறைவேற்றிக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற வரையும் நம்ம வீட்டை எந்த மாதிரி பார்த்து வைக்கணுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை வச்சு அழகா டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். வீடு சின்னதோ பெருசோ ஆனா நமக்கு பிடிச்ச மாதிரி அழகா நீட்டா சுத்தமா வச்சுக்கிட்டா போதும். எப்படியோ செல்ஃப்ல இருந்த பாத்திரத்தெல்லாம் ஓரளவுக்கு அழகா எடுத்து அடுக்கி வச்சுட்டு இந்த கூடையில இருந்த பாத்திரத்தெல்லாம் இந்த ஸ்டாண்டில் எடுத்து மாத்தியாச்சு. பார்க்க நல்லா கொஞ்சம் நீட்டாக இருக்குல்ல இப்போ. ஆனால் இன்னும் 2 மூட்டை அளவுக்கு பாத்திரம் மேலே கிடக்குது. அது எங்கே வைக்கிறதுனே எனக்கு தெரியல. வைக்கிறதுக்கு இடம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் நம்ம கையும் காலும் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு புது பொருளை பார்த்துட்டு வாங்காமல் இருக்கவே முடியல.